ஓகே. ஃபைனலாக நம்ம ஒர்க்கில் நைட் லைஃப் பார்க்க வந்தாச்சு. நம்ம எபிசோட் 2ல் நல்லாவே இருக்குது. நைட் டைமு நம்ம வந்து நிறைய பேர்ட்ட கேட்டிருந்தோம். நைட்டில் தான் அங்கே வந்து நல்லாயிருக்கும் சொல்லியிருந்தாரு. நம்ம ரூம் எடுத்திருந்தோம். அந்த ப்ரோவும் அதான் சொல்லியிருந்தார். நைட்டில் போய் விசிட் பண்ணுங்கள் ப்ரோ, நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே இந்த கோவா மாதிரி தான் இருக்குது என் ஃபீலுக்கு. இங்கே பார்த்தாலே தெரியும், நிறையா ஃபாரினர்ஸு, நிறையா பீப்புள்ஸ்லாம் நிறைய பேர் நின்று நிறையா என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். பட் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஒரு நல்லா பீஸா நல்ல ஒரு இதாகவே இருக்குது. மீன் வந்திருக்கு போல் பார்த்தீங்களா. இந்த மீன்லாம் வந்து இங்கே வந்து இது பண்ணி தருவாங்க. நைட் லைஃப்ன்றது இதுதான், ஒரு நல்லாவே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்குது. ஆர்க்கில் நம்ம வந்து நைட் ஸ்டே போட்டு அப்படியே மார்னிங் எழுந்துச்சி குளிச்சு கிளம்பி கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போது வேறு இந்த கயக்கிங்லாம் சொல்கிறாங்க அங்கே போக போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நைட்டு வந்து அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை. அதனால் இவ்வளோ அழகாக பாடி அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து இங்கே இடத்துக்கிட்டு போகவே மனசில்லை. ஸோ அதனால் இன்றைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நம்ம நாளைக்கு போகலாம் சொல்லி ஐடியா பண்ணியிருக்கோம். அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ் தான் இது வர்க்கலான்றது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். ஏன்னா இன்னும் நிறைய ஃபண்ட்ஸ்லாம் வரப்போகுது, அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா. ஃபைனலாக ஃபுட்டு வந்து சாப்பிட்டாச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து புட்டு கிடையாது. கடைசியில் ஐடியா பண்ணி தான் சாப்பிட்டு வந்தோம். பட் நல்லா தான் இருந்துச்சு ஃபுட்டும். இப்போ வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கயக்கிங் போட்டிங் போக போகிறோம். அது வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா. ஸோ நைட்டு வந்து நாங்கள் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அந்த ப்ரோவே சொல்லியிருந்தார், அங்கே ஒரு சிவா கயக்கிங் சொல்லிவிட்டு ஒன்று இருக்குது, நான் ஒன்று நம்பர் தரேன், நீங்கள் ஒன்று கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சொல்லியிருந்தார். நாங்கள் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸோ 13 கிலோமீட்டர்ஸ் தான் வருது. பட் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நைட்டே பேசியாச்சு அவர்கிட்ட, அவர் டேரெக்டாக வர சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். கேரளாவில் பைக் ஓட்டுறோன்னு நினச்சாலே ஒரு நல்ல ஒரு ஜாலியாக இருக்குது மனசுக்கு. அது ஏன்னு தெரியல. கேரளாவில் பைக் ஓட்டினாலே ஒரு மனசுக்கு ஒரு ஜாலியாக இருக்குது, அது ஏன்னு தெரியல. நம்ம வந்து இன்னொரு 10 கிலோமீட்டர்ஸ் எடுத்து தான் போகணுன்னு நினைக்கிறேன். அது அப்படியே வந்து ரீச் பண்ணி போயிட்டுருக்கோம். பட் இங்கேயுமே ஒரு நல்ல வெயில் தாங்க. நான் வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்கும்னு நினச்சேன், பட் வெயில் தான். அங்கே பாருங்கள், மாடிஃபை கார் போகுது. கேரளானாலே மாடிஃபை கார்ஸ் தான். பட் இங்கே வந்து நல்லாவே மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. பட் இதுவே இந்த கார் நம்ம ஊரில் இருந்தால் அந்தளவுக்கு மாடிஃபைலாம் இருந்திருக்காது. பட் இதுவே இங்கே நல்லாவே மாடிஃபை பண்ணி நல்லபடியாக வச்சுருக்காங்க. ஸோ அதான் கேரளானாலே மாடிஃபை சொல்லுவாங்க. நல்ல ஒரு ஊர் தான் இதுவுமே. ஃபைனலி நம்ம சிவா கயக்கிங் ரீச் ஆகிடுச்சு. அந்த அண்ணன் முன்னாடியே நின்றுட்டுருக்காரு. ஸோ வந்து நம்மளை வந்து கூப்பிட்றாரு சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒரு குரூப் போயிடுச்சுன்னு சொல்லி கூப்பிட்றாரு. அதனால் நம்மளுமே வந்து சீக்கிரமாக போயிட்டுருக்கோம் உள்ள. இந்த பிளேஸுமே அவ்வளோ ஒரு பீஸாக இருக்குது, நல்லாவே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு நல்ல பீஸு. இது வந்து ஃபார்மா, இதில் வந்து நம்ம சைன் போட்டு தரணுமா, தண்ணியில் ஏதாச்சுன்னா நம்மளுக்கு ஒன்றும் பொறுப்பில்லைன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு. அதனால் அந்த ஃபார்முன்னு சொல்லியிருக்கார். ஃபைனலி அந்த சேஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்து போக சொல்லிட்டாங்க. நாங்களுமே அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். ஃபைனலி இது ஒரு ஐஸ் சேனல்னு சொன்னாங்க. அங்கே வந்து நம்ம வந்து நம்மளே வந்து துடுப்பு போட்டு வந்தாச்சு. இவ்வளோ தூரம் வரக்குள்ள பயங்கரமான ஒரு பயம்லாம் இருந்துச்சு. ஒரு அளவுக்கு ஐஸ்லாண்ட் உள்ள வந்தாச்சு. ஓரளவுக்கு ஓகே தான். பட் பயங்கர வெயிலாக இருக்குது, ஒன்றும் முடியல. ரொம்ப ஒரு வேறு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேஸ் தான். ஃபோட்டோஷூட்லாம் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நைட் டைம்லாம் வந்தால் அவ்வளோதான் போல் விட மாட்டாங்க மோஸ்ட்லி நைட் டைம்லாம். பட்டு மார்னிங்லேயே இந்த அளவுக்கு இருக்குது. பட் க்ளீனாக தான் இருக்குது. செப்பல் கூட அங்கேயே வாங்கி வச்சுட்டாங்க, ஷூ கூட அது கூட இல்லாமல் தான் நடக்கிறோம் நாங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக பாருங்கள். இதை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது.
பாருங்களேன் எப்படின்னு சொல்லிட்டு கோயிலெலாம் இருக்குங்க. நிறையா ஏதோ பறவைங்கள்லாம் வந்து அங்கே கத்திட்டு கிடக்குது. முகில்லாம் இருக்குது. பார்க்க பிளேஸ் நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு கோயில் மட்டும் தான் இருக்குது போல். ஒரு நல்ல பிளேஸ் தான். அங்கேருந்து வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு போவாங்களாம் அப்படின்னு அவங்க வந்து என்ன சொன்னார். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து பூஜைலாம் பண்ணிட்டு போகிறாங்க. பரவாயில்ல, இது உள்ள வந்து இவ்வளோ தூரம் கட்டியிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம் தான் சொல்லலாம். எப்படி கட்டியிருப்பாங்கன்னே தெரியல. ஏன்னா வந்து அங்கேருந்து இவ்வளோ தூரம் வாட்டரில் ட்ராவல் பண்ணி வந்து இது ஃபுல்லாக இவ்வளோ தூரம் ஒரு நல்ல ஒரு டேலண்ட்னே சொல்லலாம். பேக் சைடு இது, அந்த சைடில் இறக்கி விட்டாங்க. இது ஒரு சைடு போல். இங்கேயுமே நல்லா இருக்குது. ரொம்ப சுடுது கால். வெயில் வர பயங்கரமாக இருக்குது. சுத்தமாக முடியல, பயங்கரமாக கால் சுடுது. இது ஒரு என்ட்ரன்ஸ் போல். அவங்க அந்த சைட்லேருந்து வந்து பேக் சைடில் இது ஒரு என்ட்ரன்ஸ் போல். இதுவுமே நல்லா தான் இருக்குது. நேச்சுரலான வியூ பக்கவாக இருக்குது பார்க்க. வீடுங்களாம் இருக்காங்க அந்த லாஸ்ட்டில் தெரியுது அவங்களுக்கு. வீடுங்களாம் நல்லா தான் இருக்குது. பாங்க் கொடுக்குற சவுண்டு வரைக்கும் இங்கே கேட்குது. பள்ளிவாசல் இருக்க போகிறாங்க. கேட்குதா அவங்களுக்கெல்லாம்? அப்படியே அதே பாங்க் வந்து அப்படியே ஏரில் ட்ராவல் ஆகி வருது. நல்ல ஒரு இடம். அல்ஹம்துலில்லாஹ். அங்கே ஒரு பள்ளி இருக்குது போல். அங்கேயும் வந்து பாங்க் கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நம்மளோட ஃபைனலாக கிளம்பாச்சு. இதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்க போகுது. இப்போ தான் அந்த மொபைல் கையில் கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள்லாம் வீடியோ எடுத்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கூட வந்து ஃபைனலாக போட்டிங்கில் ரொம்ப வெயில் இப்படி ஜாலியாக எல்லோரும் ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. இவர் நம்ம ஆள் இவர் ஒரு சைடு இது பண்ணிருக்காரு. அதனால் ஒன்றும் தெரியல அவருக்கு. நம்ம அப்படியே ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸே சொல்லலாம். நிறைய எவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். பயங்கர ஒரு என்ஜாய். இது ஒரு நல்ல ஒரு பீஸான பிளேஸ் தான். பட் மார்னிங்கே வந்துருக்கலாம். நம்ம மாட்டேன். ஒரு 7:30 மேலே ஆயிடுச்சு. பயங்கர சூடாக இருக்குது. ஒன்றும் இங்கே பாருங்கள், பயங்கர சூடாக இருக்குது. Come this side, bro. Come this side. இந்த நீர் பறவைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உட்காந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டாங்க. பக்கத்தில் போனேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே இப்படியே வர சொல்லிட்டாங்க. ஃபைனலி நம்ம கயாக்கிங் போட்டிங் முடிச்சாச்சு. ரொம்ப சூடு, ரொம்ப முடியல. நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா காலையிலே ஒரு 6:30 மணிக்கெலாம் வந்து ட்ரை பண்ணிடுங்க. வெயிலெல்லாம் ஒன்றும் முடியல, பயங்கர இதாக இருக்குது. பட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்திருக்கோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. நல்லாவே என்ஜாய் பண்ணோம். இன்னும் ஒரு 2 பிளேஸ் பார்க்கலான் இருக்கோம். அது வந்து ஸ்கிப்பாக நம்ம பார்த்துட்டே வாங்க, காட்டுறோம் கண்டிப்பாக. ஸோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து இன்னும் ஒரு வீடியோ போடுறேன், அது பாருங்கள் ஓகேங்களா.